Welcome to our channel, 7 Cents Up. I am Damayanti Narayan Swami. How to make a great first impression. வெறும் வார்த்தை ஜாலங்களை வைத்து மட்டுமே யாரையும் இம்ப்ரெஸ் செய்துவிட முடியாது. ஏனெனில் பாடி லாங்குவேஜ் நாம் யார் என்பதை மற்றவர்களுக்கு ஈஸியாக புரிய வைத்துவிடும். லாட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் நான் வெர்பல். பாடி லாங்குவேஜ் சரியாக இருந்தால்தான், வெறும் உதட்டளவில் பேசுபவர் அல்ல, உண்மையிலேயே உணர்ந்துதான் பேசுகிறார் என்பது மற்றவர்களுக்கு புரிந்துவிடும். பேசுவதற்கு ஏற்றவாறு பாடி லாங்குவேஜ் இருந்தால்தான் நல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஏற்படும். இன்டர்வியூ மட்டுமல்ல, புதிதாக நாம் சந்திக்கும் நபர்கள், ரிலேட்டிவ்ஸ், ஏன் லவ் கூட சக்சஸ் ஆக பெஸ்ட் பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முதலில் கைகளை எப்படி பயன்படுத்துவது என்பது மேட்டர்ஸ் அ லாட். கைகளை இறுக கட்டி வைத்துக் கொள்வது, பாக்கெட்டில் கைகளை வைத்துக் கொள்வது, இவையெல்லாம் சற்று ரிசர்வ்டு டைப், பதட்டமாக இருப்பவர் மற்றும் செல்ஃப் கான்சியஸாக இருக்கிறீர்கள் என்று காண்பித்துவிடும். கைகளை ஃப்ரீயாக வைத்து பேசுவதற்கு ஏற்றவாறு அசைத்து சின்ன சின்ன கெஸ்டர்ஸ் செய்யும் போது உங்களிடம் பேச மற்றவர்களுக்கு ஆர்வம் தானாக வரும். எந்த ஒரு சோஷியல் சிச்சுவேஷனில் கூட உங்களுக்கான ஸ்பேஸ் உடனே கிடைத்துவிடும். வெட்கப்படாமல் கைகளை ஃப்ரீயாக மிக அருமையாக பேசும்போது உபயோகப்படுத்தினால் எல்லாமே இம்ப்ரெஸ் ஆகி, கைகள் மட்டுமல்ல, அடுத்தபடியாக ஹோல் பாடியையும் கம்யூனிகேட் செய்ய பயன்படுத்தலாம். நல்ல ஸ்மைல், ஐஸ், ஷோல்டர், ஆர்ம்ஸ், ஈவன் ஃபீட்டை கூட சரிவர பயன்படுத்த முடியும். வெறுமனே ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மட்டுமே போதும் என்று பலரும் நினைக்கிறார்கள். சிலர் பேசும்போது தலையை சொறிவது, காலை டேப்பிங் செய்வது, எங்கேயோ பார்த்து கொண்டு பேசுவது, இவை எல்லாமே நீங்கள் ட்ரூலி அந்த கான்வர்சேஷனில் இன்ட்ரெஸ்டாக இல்லாமல் இருக்கிறீர்கள் என்பதை காண்பித்துவிடும். செம ஜோக் என்று சிரித்துக் கொண்டே சொன்னாலும் உங்களின் கைகள் இறுக கட்டி கொண்டு இருந்திருந்தால் சர்க்காஸ்டிக்காக நீங்கள் கமெண்ட் செய்கிறீர்கள் என்பது புரிந்து போகும். ஸோ சொல்லும் கருத்துக்கு ஏற்றவாறு உடல் முழுவதும் ஏற்படுத்தும் பாடி லாங்குவேஜ் சரியாக இருந்தால்தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சரியாக ஏற்படுத்த முடியும். மற்றவர்கள் பேசும்போது தலையை ஆட்டுவது, சற்று சாய்வாக தலையை வைத்துக் கொண்டு கேட்பது, எஸ் கோ ஆன் என்பது, ஐ எம் ஹியர் என்று சொல்வது, ஐ எம் லிசனிங் என்று சொல்வது, எஸ் ஐ வாண்ட் டு நோ மோர் என்பது, இவை எல்லாமே மற்றவர்கள் பேசுவதை என்கரேஜ் செய்ய பயன்படுத்தும் மிக அக்கறையான வார்த்தைகள். மிகவும் அக்கறையோடு கவனமாக கான்சென்ட்ரேட் செய்து கேட்பவர் என்ற ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை சுலபமாக பெற முடியும். மற்றவர்கள் பேசும்போது முடிந்தவரை அவரை மேட்சிங் செய்ய முயற்சி செய்யலாம். அவர்களின் எக்ஸ்பிரஷனை அப்படியே ரியாக்டிங் செய்து காண்பித்தால் அது தவறு. ஒருவர் நம் நேருக்கு நேர் பேசும்போது அதே போல நேராக பார்த்து பேசுவது மிக சிறப்பான ஒரு கான்சென்ட்ரேஷனை கொடுக்கும். மற்றவர்கள் முன்னும் பின்னும் அசைந்து கொண்டே பேசினால் அதற்கு ஏற்றவாறு மெல்ல நாம் சற்று அசைந்து கொண்டே பேசலாம். அதாவது சரியான ஆங்கிள் சிங்க் ஆகி போவது குட் இம்ப்ரெஷனை ஏற்படுத்தி தரும். சில முக்கியமான நபர்கள் பேசுவது போர் அடித்தால் உங்களையும் அறியாமல் இந்த மாதிரியான பாடி லாங்குவேஜ் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஐ கான்டாக்ட் இல்லாமல் இருப்பது, வேறு எங்கேயோ பார்ப்பது, வாட்ச் ஆர் மொபைல் பார்ப்பது, டேப்பிங் ஆஃப் ஃபிங்கர்ஸ் ஆர் ஃபீட், இவை எல்லாமே உங்களுக்கு போர் அடிக்கிறது என்று சொல்லாமல் சொல்லிவிடும். அது மட்டுமல்ல, பொறுமை இல்லாத ஆள் என்ற சர்டிபிகேட்டையும் வாங்கி தந்துவிடும். யாரையாவது இம்ப்ரெஸ் செய்ய வேண்டும் என்று இருந்தால் தவறி கூட இவற்றை செய்துவிடக் கூடாது. முக்கியமான மீட்டிங்ஸ் மற்றும் யாரையாவது இம்ப்ரெஸ் செய்ய வேண்டும் எனில் மொபைல் போனை சைலண்ட் மோடில் வைப்பது, பாக்கெட் அல்லது பேக்கில் வைத்து விடுவது, முக்கியமான தவிர்க்க முடியாத கால்ஸ் என்றால் நேரடியாக எக்ஸ்கியூஸ் கேட்டுவிட்டு சற்று தள்ளி நின்று ஷார்ட்டாக பேசி வந்து உடனே மறுபடியும் கலந்து கொள்வது, இவை எல்லாமே நல்ல இம்ப்ரெஷனை தரும். சில இடங்களில்
த பவர் ஆஃப் டச்சை பயன்படுத்தலாம். ஸ்ட்ராங்கான இணக்கமான கிரிப் ஹேண்ட்ஷேக்ஸ், ஹை ஃபைஸ், ஃபிஸ்ட் பம்ப்ஸ் இவை எல்லாமே சேஃபான அப்ரோப்ரியேட் டச்சஸ். இவை நல்ல இம்ப்ரெஸை தரும். தேவையில்லாத இன்அப்ரோப்ரியேட் டச் worst கைண்ட் ஆஃப் இம்ப்ரெஷனை தந்துவிடும். ஆயினால் மிக ஜாக்கிரதையாக நாம பவர் ஆஃப் டச்சிங்கை யூஸ் செய்ய வேண்டும். நீட்டான ட்ரெஸ், டீசன்ட் ஆக்சசரிஸ், லைட் மேக்கப், மைல்டு பர்ஃப்யூம் இவை எல்லாம் மட்டுமல்ல, நல்ல பாடி போஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடல் ட்ரிம்மாக இருப்பது ஒரு ஆடட் குவாலிஃபிகேஷன். நேராக நிமிர்ந்து நிற்பது, ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து உட்காருவது, கிரீட் செய்யும் போது சற்று முன்னோக்கி வளைந்து மரியாதையுடன் செய்வது இவை எல்லாமே பெஸ்ட் பாடி போஸ்டர்ஸ் டு அட்ராக்ட் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். எல்லோரிடமும் ஐ கான்டாக்டில் இருக்க வேண்டும். கீழே குனிந்து கொண்டிருப்பது, ஐ கான்டாக்டுக்கு வராமல் இருப்பது மற்றவர்களுடன் நமக்கு உள்ள கனெக்ஷனை தடுத்து விடும். எனவே எல்லோருடனும் ஐ கான்டாக்ட் செய்வது இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு கிளாசி அண்ட் சொஃபஸ்டிகேட்டட் மனிதர் மட்டும் அல்ல. யூ ஆர் கேர் அபவுட் அதர்ஸ் என்று சொல்லாமல் சொல்வது உங்களின் சில பாடி லாங்குவேஜஸ். திடீரென்று வந்துவிடும் தும்மல், இருமல், ஏப்பம் போன்றவற்றை வாயை மூடி கவர் செய்து நாசுக்காக நாகரிகமாக செய்வது நல்லது. இவை எல்லாமே நார்மலாக நடக்கும் என்பதால் முடிந்தவரை மிக கண்ணியமாக மூக்கும் மற்றும் வாயையும் கவர் செய்து விடுவது நல்ல இம்ப்ரெஷன் தரும். ரொம்பவும் எக்ஸைட்டட் ஆகி அடுத்து அடுத்து குரூப்ஸ் மாறி வேகமாக நகர்வது, சற்றென்று பேசும்போது பாதியிலே நகர்ந்து சென்று விடுவது, ரொம்ப சத்தம் போட்டு பேசுவது அல்லது சிரிப்பது, ஆர்டிபிஷியலாக ஓவர் ஆக்டிங் செய்வது இவை எல்லாமே பேட் இம்ப்ரெஷனை கொடுத்துவிடும். மூமெண்ட்ஸை லிமிட்டடாகவும் பொறுமையாக நிதானமாக நடந்து கொண்டால் பெஸ்ட் இம்ப்ரெஷன் தானாக கிடைக்கும். மற்றவர்களுக்கும் பேச இடம் தந்து அவர்களை ப்ரையாரிட்டைசிங் செய்வது மிகவும் நல்லது. அவசியமாக நிச்சயமாக நாம் வெளியேறியே ஆக வேண்டும் எனில் தைரியமாக எழுந்து நின்று இட்ஸ் டைம் ஃபார் மீ டு லீவ், இட் வாஸ் அ பிளசன்ட் என்று சொல்லிவிட்டு கிளம்பலாம். அல்லது கையை நீட்டி ஹேண்ட்ஷேக் செய்துவிட்டு ஐ காட் டு கோ, வில் கேட்ச் அப் யூ லேட்டர் என்று சாலிடாக சொல்லி கிளம்பலாம். குட் பை சொல்லும்போது ரொம்ப வாமாக சிரித்த முகத்துடன் நல்ல பாடி லாங்குவேஜுடன் செய்வது மிக சிறப்பு. நீங்கள் பாதியிலேயே கிளம்பி சென்றாலும் நல்ல குட் பைஸ் மிகச் சிறந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை தரும். நல்ல சிறந்த பாடி லாங்குவேஜஸ் கற்றுக்கொள்வது மேக்ஸ் அ கிரேட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எவ்ரிவேர். இந்த மாதிரியான பெஸ்ட் பாடி லாங்குவேஜஸை சரியாக பயன்படுத்துவர்களை எல்லோருமே மிகவும் விரும்புவார்கள். வார்த்தைகளில் உண்மை இருந்தால் பாடி லாங்குவேஜஸும் சிறப்பாக வெளிப்படும். சிறந்த பாடி லாங்குவேஜஸ் ஆர் an added qualification to win over everyone. Wish you all success and I am Damayanti Narayanaswamy signing off. நம்ம சேனலை நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.